வெல்கம் டு அவர் சேனல் ஓகே ஸ்குவாட் சேனல். இன்றைக்கி தான் வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு சேனலில் போட்டிருந்தோம், அதனால் போட்டிருந்தோம். அது ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ தான் திரும்பியும் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெய்லி ரெகுலராக வீடியோஸ் வரும், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கான விளாக்ஸ் என்னன்னா, ஆஃபீஸில் லஞ்ச் டைமில் வந்து லஞ்ச் வாங்க போகிறேன். என்ன வாங்குறதுன்னு ஐடியாவே இல்லை, பட் இருந்தாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நிறைய நைட்டு வெஜ்ஜு சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு சரின்ட்டு போயிட்டுருக்கோம். பார்ப்போம். வெயில் வர சரியான வெயில் சென்னையில். பரவாயில்ல. சென்னை எனக்கு வந்து வில்லேஜ் எங்கள் ஊரில் தருமபுரியில் கம்பேர் பண்ணும்போது சென்னையே எவ்வளோ பரவாயில்லாமல் இருக்குது. நைட்டாக தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஊர்லேயே சரியான வெயில் அடிக்குது. சரி நைட்லேயே நைட்டில் தூங்க கூட முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது. என்ன பண்ணுறது? இன்றைக்கி என்ன விளாக் பண்ணோம்னா பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி என்ன ஜாப்னா, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிச்சிருப்பீங்க, காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இல்லை காலேஜ் படிச்சிருப்பீங்க. காலேஜ் முடிச்சிருவீங்க, வீட்டில் வேலைக்கு போனேன் வேலைக்கு போகிறேன் கேட்பாங்க. எந்த வேலையும் கிடைக்காம அப்படியே வீட்டில் செலவுக்கு எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் அடிக்கடி காசு கேட்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்பீங்க. இதுக்கெல்லாம் அதிகம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிற ஜாப்ஸ் வந்து எல்லாருக்குமே, இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வீட்லேயோ எங்கேயோ எல்லாருக்குமே இப்படியும் ஒரு பைக்கஸ் இருக்கும். பைக் வச்சுருக்கீங்க, இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜாப் என்னன்னா, பைக் இருந்தால் ரேப்பிடோ, உங்களுக்கு சொல்கிற ரேப்பிடோ, ஸ்விக்கி, சொமோட்டோ, ஜெப்டோ, இதுங்களாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, ஈவினிங் டைம்லையோ நைட்லேயோ மார்னிங்லையோ, அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் ரேப்பிடோ ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைமில் நல்லா ஏர்னிங் மந்த்லி 15K to 20K நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஓட்டுறத டைமிங் ஹவர்ஸ் போட்டு இன்னொரு 2 hours 3 hours ஓட்டினாவே உங்களுக்கு வந்து மினிமம் 500 to 400 600 மேலே ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் 2-3 hours ஓட்டினாவே. நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க, ரேப்பிடோ ஓட்டுறீங்களா, ஸ்விக்கி ஓட்டுறீங்கன்னா இது எதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணோம். செகண்ட் ஒன்று வந்து உமன்ஸுக்கான இது உமன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் படிச்சிருப்பாங்க டிகிரி, பட் ஆனால் வெளியில் போய் ஒர்க் பண்ண வந்து வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான ஜாப்ஸ் இருக்குது. அவங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லாருமே அவங்க எப்படியும் எல்லோரும் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் முடிச்சு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி டியூஷன் சென்டர் இருக்கும். நீங்களே ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன பக்கத்து வீட்டு பசங்களுக்காக சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்கம் வரும். ப்ளஸ் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உமன்ஸுக்கு. டியூஷன் சென்டர் வந்து உமன்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் பண்ணலாம். உமன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 10 பேர் மந்த்லி 2K ஒரு பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா கூட 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதுவே 20K வந்துடுது மந்த்லி. உங்களுக்கு இது பார்ட் டைம் ஜாப் வந்து என்ன 1 hour 2 hour தான் டியூஷன் எடுப்பீங்க. உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள் நீங்கள் நேரில் போய் வீட்டில் எடுத்தீங்க டியூஷனே, உங்களுக்கு வந்து மந்த்லி அவங்க வந்து 15K to 20K 15K அந்த ரேஞ்சில் சார்ஜஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இல்லை, காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஜாப்ஸ் எதுவும் கிடைக்கல, இது வந்து நல்ல ஜாப்ஸுக்கு போகணும், இல்லை அதே ஃபீல்டில் போய்ட்டு அதில் வந்து அப்படியே க்ரோத் ஆகி நான் மேலே ப்ரமோஷன் வாங்கி எங்கேயும் அது நான் அப்புறம் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஜாப்னா ஒன்றும் இல்லை, உங்களை ஸ்டோர்ஸோ மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை பெரிய பெரிய ஸ்டோர்ஸு, ஜிஆர்டி சோனா ஸ்டோர், லலிதா ஜுவல்லரி, அது இல்லாமல் மெக்டானல்ட்ஸ், டாமினோஸ், இந்த மாதிரி ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ப்ரொமோஷன் எல்லாமே தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி ஹைக் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்கும். நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அதுக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாமே வரும். அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லை நான் வந்து என்கிட்ட எடிட்டிங் லேப்டாப் இருக்குது, லேப்டாப் வச்சு எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வீடியோ எடிட்டிங் தெரிஞ்ச வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக இருக்குது. ஒரு வீடியோக்கு வந்து 30K to 40K சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ யூடியூப்க்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. 30 செகண்ட் ரீல்ஸுக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி நிறையா வீடியோ எடிட்டிங் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணவே நல்லா மந்த்லி 15K to 1 lakh கூட சம்பாதிக்கலாம்.
நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிங்கனாவே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் கோர்ஸ் பண்ணால் மட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும், பட் அது ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறனால அதுலேயுமே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய ஸ்கோப் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் டேலி, டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி எக்ஸல், வேர்டு, இந்த மாதிரி நிறைய ஜாப் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆப்னா நீடு, நாக்பூரி, ஜஸ்டைப் இதில் போய்ட்டு என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரும். ஃப்ரீலான்சிங் பண்ணால் நிறைய இப்போ இருக்கிற எல்லா ஜாப்புக்குமே ஃப்ரீலான்சிங் இருக்குது. அது கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், அப்புறம் டேட்டா என்ட்ரி, டேட்டா அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ்லாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இல்லை எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கணும், எப்பயும் ஜாலியாக இருக்கணும், புதுசாக பண்ணணும் டெய்லிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் இருக்குது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். யூடியூப் வந்து இன்கம் வரும், நல்லா இன்கம். அது எப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் போடுறேன். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். டெய்லிக்கும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் சில மந்த் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிசல்ட் வரும், நல்ல ஏர்னிங்ஸ் தரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. யூடியூப்ஸ்லேயே நல்லா இன்கம் மந்த்லி நீங்கள் 1 லேக் to 2 லேக் கிடைக்கும். நீங்கள் எப்படி போகிறீங்க, கண்டென்ட்டு, உங்களுக்கு யூனிக்கு, எடிட்டிங்கு, எல்லாம் தம்ப்நெயில், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் சரி ஓகே இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டருக்கு இருக்கிறதுலே செம்ம டிமாண்ட் இருக்குது. கண்டென்ட் கிரியேட்டர் எங்கே போகிறோம் செம்ம வேல்யூ இருக்குது. உங்கள் ஐடியாஸ், உங்கள் க்ரியேட்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. கண்டென்ட் கிரியேட்டர் வந்து நீங்கள் லேக்ஸில் கூட சம்பாதிக்காங்க ஃப்ரீலான்சிங்லேயே. ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர் அந்த ஐடியாவுக்கு தான் உங்களோட ஐடியாவுக்கு தான் செம்ம வேல்யூ இருக்குது. அது மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியும், இந்த ஆர்டிக்கல் எல்லாம் தெரியும், பிளாக் எல்லாம் தெரியும், அதெல்லாம் அதுக்கும் செம்ம வேகன்சி இருக்குது. ஜாப்பாகவும் போகலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காகவும் பண்ணலாம். வீடியோ கண்டென்ட் கிரியேட்டருக்கா வீடியோ இன்ஃப்ளூயன்ஸருக்கு செம்ம இது இருக்குது. அவங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்குன்னே அவங்களுக்கு கூட எடுத்துக்கிட்டு ஹையர் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை ஃப்ரீலான்சிங்காக கூட நீங்கள் ஐடியா கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கம்பெனி சைட்லேயுமே கண்டென்ட் கிரியேட்டருக்கு நல்லா ஐஃபையாக பே கொடுக்குறாங்க. நீங்கள் பிளாக் எழுதுறீங்களோ இல்லை ஆர்டிக்கல் எழுதுறீங்க, நீங்கள் ஓனாக உங்கள் சைட்டில் வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்கள் ஓன் ஆர்டிக்கல், ஓல்டு பிளாக் போட்டுச்சிங்கன்னா புது நியூ கண்டென்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க பே பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். ஃபீவர், அப்ஸ்டாக் இந்த மாதிரி இதில் செல் பண்ணலாம். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக கூட மேபி ஃப்யூச்சரில் ஆகலாம். அதுவும் பெண்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, லேடிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸர் ஆகிட்டிங்கன்னா செம்ம இன்கம்மு. மாடல்ஸாக ஷூட்டுக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து 20K to 30K சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோவர்ஸ், உங்கள் மாடலிங் அதை பொறுத்து பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்னொரு ஜாப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். கடைசியாக ஒரு வழியாக ஃபுட்டு வாங்கிட்டு நான் சப்பாத்தி வாங்கிட்டேன். இது இருக்குது நாலேஜ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி சப்பாத்தி வாங்கியிருக்கேன். அப்புறம் கொலீக்ஸ்க்கு வந்து தயிர் சாதம் வாங்கிட்டு அதான் வாங்கிட்டேன். ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் போயிடும் ஆஃபீஸுக்கு. போயிட்டு சாப்பிட்டு அப்படின்னு போல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பெஸ்ட்டு சாப்பிட்லாம். லேடிஸ் வந்து டியூஷன் சென்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் கிரியேட்டர் வந்தால் கண்டென்ட் கிரியேட்டர் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாப்பாக இருக்கும். ஜென்ஸுக்கு வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ஈஸியாக எர்ன் பண்ணணும். சும்மா பார்ட் டைம் ஜாப் போகிறவங்களுக்கு வந்து ரேப்பிடோ உடனே இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வரும். அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வரலாம், ரேப்பிடோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து மந்த்லி பேமெண்ட் மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்விக்கி, மொத்தம் அதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இல்லை எனக்கு வந்து லாங் டைமாக வேணும் அப்படின்னா யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை கண்டென்ட் கிரியேட்டர், அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஆகும். இல்லை வீடியோ எடிட்டிங், இன்ஃப்ளூயன்சர், ஃப்ரீலான்சிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி கோர்ஸ் எதாவது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டைம் ஜாப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சென்னையில் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்ட் டைம் ஜாப்லாம் உடனே ஜாயின் பண்ணி உடனே வேலை
எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேப்பிடோ, ஸ்விக்கி இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ப்ரொமோஷனாக கிடையாது, ஏன்னா நாங்களும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் ஒன்று ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களை பார்த்தா ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தெரியாது. நானே ஃப்ரீ டைமில் தான் வீடியோ கொடுத்துருங்க. கொஞ்சம் அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? புரியுதுங்க. ஓகே, வீடியோ கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், ஏன்னா ரோட்டில் எடுத்துகிட்டு போனால. ஓகே, பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.